ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்வரும் 2025 வருடம் நமது சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி பலனை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஏன்னா இது வருடாதி பலன் அல்லவா, ஒரு வருஷம் முழுவதுமே நடக்கக்கூடிய பலன்கள் எப்படி ஒரு நல்ல பலனை தருமா அல்லது கொஞ்சம் நமக்கு சாதகமல்லாத பலனை தருமா, அதற்கான வழிமுறைகள் என்ன அல்லது பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன, இல்லை நம்ம செய்ய வேண்டிய ஒரு தான தர்மங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே தெளிவாக பார்த்து வந்தோம்னா, அது வருஷமெல்லாம் அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தாக்கமான வருஷமாக இருந்தாலும் ஒரு தெளிவான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கலாம். அதனால் கொஞ்சம் டீப்பாகவே பார்க்கலாம். சிம்மம் சீர்தூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஹானஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள், தெளிவாக இருக்கக்கூடிய மக்கள், தன்னிலையில இருந்து மாறாத மக்கள், எப்பவுமே எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது தனக்கு சாதகமாகவும் பிறருக்கு அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். எப்பவுமே சிம்மராசிக்காரங்க யாரையுமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. காரணம், ராசி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆன்மக்காரகன், உயிர்காரகன், தந்தைக்கு காரகம் எடுக்கக்கூடிய சூரியன். அவர் தான் ஜீவாத்மா இல்லையா? அப்போது ஒரு உயிர் ஜெனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை தருபவன், உயிர்களை காத்து அடைக்கலம் கொடுப்பவன், தயா குணம் உள்ளவன். அப்படின்றதுனால இந்த சிம்மராசினியர்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். பொதுவாகவே கொடை குணம் உள்ள மக்களுக்கு மற்றவங்க மேலே பொறாமையோ காழ்ப்புணர்வோ வைத்தறிச்சலோ இருக்காது. அப்போ கொடுக்கக்கூடியவனுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இயற்கையாகவே சிம்ம ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்பு, இயல்பான குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிறருக்கு உதவக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இயற்கையாகவே அமையக்கூடிய அமைப்பு தான். எப்போவுமே அப்பாவுக்கு செல்ல பசங்க எதுவுமே சிம்ம லக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிம்ம ராசியாக இருக்கக்கூடிய அமைப்பும் தந்தைக்கு மிக மிக பிடித்தமான, அது மூத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, கடைக்குட்டியாக இருந்தாலும் சரி, அது பெண் குழந்தையாகவும் ஆண் குழந்தையாகவும் இருந்தாலும் சரி, தகப்பனுக்கு மிக மிக அன்பில் பாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பை பகிர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு உண்டு. எப்படி கடகராசி நேயர்கள் தாயினுடைய அன்புக்கு முழுமையாக பாத்திரமானவர்களோ, அது மாதிரி தந்தையினுடைய அன்புக்கு முழுமையாக பாத்திரமானவர்கள் அப்படின்றது இந்த சிம்மராசி நேயர்கள் இயற்கையாகவே அது அமையக்கூடியது தான். கர்ணனை போல இல்லையா, அவர் பூர்வ நட்சத்திரம் தானே. அது மாதிரி இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை, அதாவது சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறந்தவங்க ஓரளவுக்கு கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சமாக பாரம்பரிய சொத்துக்கள் அப்படின்றது இவங்களுக்கு சொல்லாமலே வரக்கூடிய அமைப்பு. அதாவது எவ்வளவு சிரமப்பட்டாலும் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் எவ்வளோ பாடுபட்டுமே இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவார். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் அல்லவா. அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படின்றதுனால இயற்கையாகவே நமக்கு அந்த மூத்தோர்கள் சொத்து, முன்னோர்களின் சொத்து, பாரம்பரிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சூரியன் கெடாமல் இருக்கும் பொழுது, ஏன்னா இவங்க ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் லக்கணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கெடாமல் இருந்தால், வலுப்பெற்று இருக்கும் பொழுது தந்தைக்கு லேசான சிரமங்களை தருவதிலும் தவறுவதில்லை. உதாரணமாக சிம்ம ராசி அல்லது லக்கணம்னு வச்சுக்கோமே, இந்த சூரியன் கெடும் பொழுது துலா ராசியில் பரம நீச்சப்பாகையில் இருக்கும் பொழுது தந்தையினுடைய ஒரு டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தந்தையாருடைய ஒரு உயர்நிலைப்படி, அதாவது இந்த தந்தையால் இவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சுயநலமாகவும் அவர் வச்சதே சட்டம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவார் சூரியன் நீச்சமானால். இது ஒருவேளை சூரியன் உச்சமாகி மேசராசியில் அல்லது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிலேயோ சூரியன் இருக்க பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தந்தை நல்ல குணமுடையவராக இருப்பார், நல்ல அனுசரணை உள்ள தந்தையாக இருப்பார்,
ஆனாலும் இவருடைய தக்க வயது வரும் பொழுது ஒரு டீனேஜ் தாண்டி காலேஜுக்கு அல்லது வந்து அந்த ஏஜுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு 17-18 வயசை தாண்டி இவர் வந்து வளர வளர தனது தந்தையாருடைய அமைப்பு அப்படின்றது வந்து லேசாக குறைய ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே அந்த தந்தையாருடைய அமைப்பு அப்படின்றது வந்து சூரியன் வலுக்காமல் இருக்கணும். சூரியன் வலுத்துது அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு லக்கண ராசியாக இருந்தாலுமே சூரியன் வலுத்தால் அவர்களது தந்தைக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அவருடைய பொருளாதாரம் தொழில் வளர்ச்சியில் சிரமத்தை கொடுக்கும். அதில் சிம்ம ராசியாக இருக்கும் பொழுது இந்த சூரியன் வலுத்து நிற்கும் பொழுது அல்லது லக்கணமாக இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ எப்பவுமே ஸ்தான பலம் 10ஆம் இடத்துல தான், அல்லது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வலுத்து நிற்கும் பொழுது இங்கே சிரமத்தை கொடுத்துருவார். ஏன்னா சிம்ம லக்கணம் 9ல் வந்து சூரியன் லக்கணாதிபதி வலுத்து நிற்கிறாரு, தந்தைக்காரகன் போயிட்டு உச்சமாகி நிற்கும் பொழுது அந்த இடத்துல வந்து காரகோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சூரியன் வந்து தனக்கு 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து 1, 2, 3 துலாத்தில் வந்து நீச்சமாகும் பொழுது தந்தையார் உயர் பதவி உயர் அந்தஸ்து, அதே மாதிரி வந்து அறிவிரியான ஆளாக இருப்பார் அல்லது பிஸியான ஆளாக இருப்பார், பிஸி மேனாக இருப்பார். அந்த பிஸி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து தந்தையினுடைய அனுசரணை இவருக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லது நேர்மாறாக இயல்புகள் குணங்கள் இதிலையெல்லாம் மாறிய ஒரு தந்தையினுடைய அமைப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே இருந்தால் தான் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6ஆம் இடத்துலையோ அல்லது இது 3ஆம் இடம் வந்து நீச்சமாகறதுனால அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லதாக இருக்கும், 2ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லாயிருக்கும். மற்றபடி சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மிதுன கன்னி ராசிகளில், தனுசு மீன ராசிகளில், செவ்வாயுடைய மேச ராசியில் இருக்கிறதுங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு நல்லதில்லை, சிம்ம லக்னத்துக்கு நல்லதில்லை, விருச்சிக ராசியில் கூட இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான மாதங்களில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தந்தையாருடைய அமைப்பு அப்படின்றது வந்து அனுகூலம் அல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் கண்டிப்பாக அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருப்பார். ஆனாலும் செல்லப்பிள்ளை என்னதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோதான் ஆகாத தந்தையாக இருந்தாலும், தனது வளர்ச்சியில் ஆகாத தந்தையாக இருந்தாலும் மகனை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது தான் இந்த சிம்மராசினியர்கள். சரி, இதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே இது தர்ம திரிகோணத்தில் 2வது வீடு, நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, ஸ்திரமான தன்மையை உடையவர்கள். எப்போவுமே எடுத்த முடிவில் மாற மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எடுத்தது நான் சொன்னது தான். ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னது, இதெல்லாம் 1000 முறை சொன்னது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஸ்திரமாக முடிவு எடுக்கும், நல்ல முடிவாக இருக்கும், யாருக்கும் பாதகம் இருக்காது, குந்தகம் விளைவிக்காத ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னீங்கன்னா சிம்மராசினியர்கள் தான். தெளிவான முடிவு எடுப்பீங்க, அழகாக வாழ்க்கையை ஜேர்ன் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, மன வாழ்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்தால் ஆண் ஜாதகமாக இருக்கும் பொழுது பெண்ணுக்கு, அதாவது கட்டிய மனைவிக்கு கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். அல்லது சிம்ம லக்னமாக இருக்கும்போது பெண் ஜாதகமாக இருந்து அப்படின்னா கட்டிய கணவனுக்கு நீங்கள் என்னதான் வந்து ஒரு யூபிஎஸ்சி எழுதி உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்கும் பொழுதும் சிம்ம லக்னமாகவோ சிம்ம ராசியாகவோ இருந்தது அப்படின்னா, அதுலேயும் பூர நட்சத்திரம் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆண் அல்லது பெண் அப்படின்றவங்க வந்து தனது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய துணைக்கு கொஞ்சம் அடங்கி போயிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நான் வந்து உயர் அதிகாரி அப்படின்றது சமுதாயத்திற்கு, இங்கே இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லை. என்னதான் நீ வெளியே ஆட்டம் போட்டாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது போன மாதிரி உள்ள வந்துட்டோம்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா சோபிக்காது. அது வந்து சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே கடக சிம்ம லக்னங்களுக்கு இருக்குது. ஒருவேளை வந்து இந்த மகர கும்ப லக்னங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதிலே வந்து கும்ப லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை தரும். மகர லக்னத்துக்கு வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா சனிக்கு சந்திரன் பகை அல்ல, ஆனால் சூரியனுக்கு சனி கடும் பகை அப்படின்னு சொல்லக்கூடியது. நேர் எது தன்மை கொண்ட இடம் அப்படின்றது வந்து 7ஆம் இடம். அதையும் சனி போயிட்டு 7ஆம் இடத்துல உட்காண்டார் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பொதுவாகவே சிம்ம லக்னக்காரங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டிய துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குது. அப்படி இல்லாதவங்க வந்து ஈக்குவலாகவோ அல்லது தான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மன வாழ்க்கையை சோதிக்க செய்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கேதுனுடைய மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், சுக்கிரனுடைய பூரம் 1, 2, 3, 4 பாதமும், சூரியனுடைய உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. இந்த இடத்துல மகம் நட்சத்திரம்
இந்த 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து தர்ம திரிகோணத்தில் வரக்கூடிய 2வது கேதுனுடைய நட்சத்திரம் அப்படின்றனால இதில் கொஞ்சம் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தெய்வ குற்றம் அப்படின்றத சொல்லும். ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தெய்வ குற்றமோ அல்லது அவர்களுடைய முன்னோர்களுடைய ஒரு கடுமையான சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சாபத்தை வாங்கிய ஒரு நட்சத்திரமாகவே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பொதுவாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இப்போவுமே இன்னும் சொல்லப்போனால் இந்த பூர நட்சத்திரத்தை காட்டில் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை நல்லா அமைஞ்சாலுமே குடும்பம் வந்து சரியான முறையில் ரன் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கே போயிட்டுருக்கும். ஏன்னா இதனுடைய அதிதேவதை அப்படின்றது வந்து சுக்கிரன் தானே வர்றாரு. சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்தில் அவதரித்தவராக வர்றாரு. அதிதேவதை வந்து சுக்கிரன் வர்றாரு. அதனால் இந்த பெண் தெய்வங்களை குல தெய்வங்களாக, ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் எப்பவுமே குலதெய்வத்தை குறிப்பது 5ஆம் இடம், குழந்தைகளை குறிப்பது 5ஆம் இடம். தனது ஞானம், கல்வி, மெய்யறிவு, பஞ்சபூத தத்துவங்களை அறிவது அப்படின்னு சொல்லக்கூடியது, உணரக்கூடியது அப்படின்றது வந்து அந்த 5ஆம் இடம் தான். யாருக்குமே ஒரு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அமைப்புகளை கொண்ட பாவமாக இருக்கும். அதில் வந்து வேறு வேறு லக்கணங்களாக இருக்கும்போது வேறு வேறு ராசிகளாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வருமே ஒழிய இது முழுமையாக காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் அப்படின்றதுனால அந்த பஞ்சபூதங்களை உணரக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அப்படின்றதுனால அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தினுடைய சின்ன ஒரு சறுக்கல்களையும் சாபங்களையும் வாங்கி வந்த ஒரு அமைப்பை கொண்டது. அதுவும் பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் அது செய்யும். அதனால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் 1, 2, 3, 4 பாதத்துக்கு விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முடிஞ்சால் டொனேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா புனரமைப்பு வேலைகள் ஏதாவது இருந்தாலோ அல்லது சீரமைப்பு வேலைகள் ஏதாவது இருந்தாலும் குலதெய்வ கோயில்களுக்கு உங்களுடைய நன்கொடை பிரதானமாக இருப்பது மிக மிக நன்மையை தரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூரம். சாட்சாத் இது பார்வதி அம்மையாருடைய நட்சத்திரம். பார்வதி அம்மையாருடைய நட்சத்திரம் அப்படின்றதுங்கிறது இந்த பூர நட்சத்திரம் இன்னுமே பொதுவாக சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மென்மையான குணம் இருக்கும். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இது எங்கேயும் வருது கரெக்டாக வந்து மேஷத்தில் வரக்கூடிய பரணியும், சிம்மத்தில் வரக்கூடிய பூரமும், தனுசில் வரக்கூடிய பூராடமும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் இன்னும் மென்மையானவர்களாக இருப்பார்கள். ஆண்களாக இருக்கும்பொழுது தயார குணம், விட்டு கொடுப்பது, மற்றவர்களின் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் ஓரளவுக்கு அனுசரித்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இதில் வந்து ஆண்கள் வந்து இந்த நிலைமை இருப்பாங்க. பெண்களாக இருக்கும்போது இன்னும் பெண்மை குணம், பெண்மை தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ பூர நட்சத்திரம் அப்படின்றது வந்து அம்மையாருடைய நட்சத்திரம், சாட்சாத் பார்வதி அம்மையாருடைய நட்சத்திரம். அப்போ வந்து உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண் தெய்வங்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வழிபாடு அப்படின்றது வந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அல்லது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலம் எந்த காலமோ பௌர்ணமி, மேக்ஸிமம் வந்து அமாவாசை வந்து குலதெய்வ வழிபாடு வந்து சும்மா சாதாரணமாக போய் வரணும். பௌர்ணமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அல்லது மீனாட்சி தாயாருடைய வழிபாடு, அந்த அம்மாவுடைய அனைத்து அவதாரங்களுமே இருக்கு இல்லையா, மீனாட்சி, காமாட்சி இப்படின்னு நிறைய பேர் இருக்குது. அதேமாதிரி பௌர்ணமி வழிபாடில் அம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து மாரியம்மன், மாகாளியம்மன், உச்சி மாகாளியம்மன், இந்த மாதிரி அம்மன் வழிபாடு பௌர்ணமி வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல மேம்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அடுத்து வந்து உத்திரம், சாஸ்தா ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். அது வந்து இந்த ராசியிலும் இருக்குது, அடுத்து கன்னிராசிலையும் வரும். உத்திரம் 1ஆம் பாதம் மட்டுமே இங்கே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஐயப்பன் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அல்லது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வருடம்
ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிகமாக வேண்டாம், ஒரு 42 நாள் மண்டலமாக போட்டு நீங்கள் போகணுங்க, மாலை போட்டு போகணுங்கிறதுல ஒரு 3 நாள் மட்டும் மாலையை போட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவராக சாஸ்தா உட்காருவார். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அதிதேவதைகள் இவங்கெல்லாம். மகத்துக்கு வந்து சுக்கிரனும், பூரத்துக்கு வந்து பார்வதி அன்னையாரும், உத்தரத்துக்கு வந்து ஐயப்பனும் அதிதேவதைகள். பொதுவாகவே வந்து நட்சத்திர அதிதேவதைகளையும் திதி அதிதேவதைகளையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா தெளிவான முன்னேற்ற பாதையில் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்போது பௌர்ணமி முதல் அமாவாசை வரை இருக்கக்கூடிய 15 திதிகள், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய 15 திதிகள், இந்த 15 திதிகளில் வளர்பிறை தேய்பிறை அந்த திதிகளுக்கான நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். அது வந்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து 2வது கட்டத்தில் சந்திரனோ 3வது கட்டத்தில் சந்திரனோ இருந்தது அப்படின்னா ஒரு 4 திதி 5 திதி 7 திதி இதெல்லாம் தாண்டி பிறப்பீங்க. முதல்ல வந்து பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த 15 திதிகளுக்குள்ளே நீங்கள் எந்த திதி வளர்பிறையில் வர்றதுக்கு ஒரு அதிதேவதை இருக்கும், தேய்விரையில் வர்றதுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கும். இந்த அதிதேவதையை அந்த நாளில் நீங்கள் போயிட்டு வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். திதின்றது வந்து தேதி வந்து எண்ணிக்கையில் நம்ம குறிச்சிட்டு வரோம், திதின்றது வந்து வாரமாக வரும். அதை வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த திதியில் வரக்கூடியது. அதில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கிறோமோ எந்த நாள் நம்ம பிறந்த நாள் அந்த திதியோடு ஒத்து வரக்கூடிய நாளில் போயிட்டு அந்த திதிக்கான அதிதேவதை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா திதியை முன்னெடுக்கும் பொழுது நமக்கு மதி சரியாக வேலை செய்யும். மதி நன்றாக வேலை செய்யும்போது விதி நன்றாக இருக்கும். விதி நன்றாக இருக்கும் பொழுது நிதி சேரும். நிதி சேர்ந்தாலே போதும். இன்றைய காலகட்டத்துக்கு வந்து நிதி தான் மிகப்பெரிய கடுமையான சவாலாக இருக்குது. ஒருத்தர்கிட்டே வந்து அந்த நிதி வராமல் அல்லது ஒருத்தர்கிட்டயே வந்து பலமாக போய் சிக்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறது இல்லையா. அதனால் வந்து நம்ம வந்து திதியை பிடித்தாலுமே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சரி, அப்போ 2025 என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து 2025 அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மையாக குரு சுபர் அப்படின்னு முதன்மை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஆகிறார். அடுத்து வந்து பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் பயிற்சி ஆகிறார். அதை விட பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த 2025 4 கிரகங்களும் வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் பயிற்சியாகி வருது. அதனால் இது ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அதே மாதிரி வந்து 1/1/2025 அப்படின்றது வந்து செவ்வாயினுடைய எண்ணிக்கையில் வருது. அப்போ இந்த செவ்வாயினுடைய எண்ணிக்கையில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து எந்த ராசியாக இருந்தாலும் ஒரு 22லேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது முன்னேற்றமான வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து 22 to 35 வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் இதான் வந்து வாலிபம் விடலை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது, படிப்பில் முன்னேற்றமாக வருது. 22 போது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பிஜி முடித்து வந்துடுவாங்க. அதுக்கடுத்து வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டய கல்விக்கு தான் அவங்க போகக்கூடிய விஷயமா இருக்குது. அவன் வந்து 17 வந்து 12ஆம் வகுப்பும் 3 வருஷம் 20 வந்து யூஜி முடித்து பிஜி முடிக்கிறதுக்கு வந்து 22 முடிஞ்சு போயிடும். அல்லது வந்து இந்த பிஇ மாதிரி 4 வருஷ கோர்ஸ் எடுத்திங்கனாலும் 21 வயசுலேயே முடிஞ்சிடும். அல்லது 1 வருஷம் விட்டுட்டு போயிருந்தீங்கனாலும் 22 வயசுக்குள்ளே உங்களுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றதுக்கு அருமையான ஒரு காலகட்டம் இளைஞர்களுக்கு. துடிப்பான ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் வந்து இளைஞர்களுக்கான சிறப்பு வருடம் அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி வந்து பட்டாளத்துக்கு சேர்றவங்க, பட்டாளத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு, சிம்மராசி நேயர்களுக்கேவும் மரியாதை மதிப்பு. அதே மாதிரி வந்து தீயணைப்புத்துறை, காவல்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக சிம்ம ராசியாக இருந்தால் நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய உயர் பதவிகளை அடையக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். நீங்கள் தாராளமாக அதை நோக்கி பயணப்படலாம். அப்போ இந்த போன வருஷம் இருந்த குரு என்ன செஞ்சார், சனி என்ன செஞ்சார், ராகு கேதுக்கள் என்ன செஞ்சாங்க? பொதுவாகவே கடகம் சிம்ம ராசிகளுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது 4 கிரகங்களுடைய அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையை தந்த ராசியாகத்தான் இருக்குது. அதிலே வந்து இந்த குரு அப்படின்னு சொன்னவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 10ல் குரு அப்படின்றது வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு வரும்பொழுது கடுமையை தரக்கூடிய, கடுமையை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் எப்போவுமே.
10ல் ஒரு குரு, 10ல் குரு இருக்கும் பொழுது அவர் பல தேசங்களுக்கு சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், கண்டம் விட்டு கண்டமே போகக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்மராசினியர்கள் வந்து போன வருஷம் வந்து அந்த 10ஆம் இடம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த குரு இருந்த வீடும் சரியில்லை. ரிஷப வீட்டில் உட்காந்துருக்கிறது அப்படின்றது வந்து வேந்தனுடைய ராசி கூர்ந்து விளம்புவாய் புவியோருக்கு விளங்கத்தானே அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து ஒரு கிரகம் எந்த ராசியில் உட்காருது அந்த ராசி அந்த கிரகத்திற்கு வந்து ஏற்புடைய ராசியா அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பலன் எடுக்க முடியும். அப்போ அந்த ராசி அப்படின்றது வந்து குருவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ரிஷப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சுபர் வீட்டில் உட்கார்ந்தாலும் அந்த சுபர் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு நேர் எதிர்த்தன்மை கொண்ட சுபர் அப்படின்ற சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்தது. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்தது. ஸ்திர ராசியில் அமர்ந்த குரு பொதுவாக உபயராசி சொந்த கிரகங்கள் வந்து ஸ்திர சரராசிகளில் உட்காரும் பொழுது கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் வரும். அதே வந்து இந்த சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய வீடு இல்லை. அதனால் வந்து அவர் கொஞ்சம் கடுமையான ஒரு பலனத்தை எல்லாத்துக்குமே தர்றார். அப்போ அந்த அமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் ரீதியாக இடமாற்றங்களை சந்தித்த சிம்மராசினியர்கள் அநேகம் பேர். அப்போ இப்போ எப்படி சார் இருக்கும் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினுடைய அமைப்பு? இப்போ 11ஆம் இடத்துக்கும் வந்து அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் புதனுடைய வீடு அப்படின்றது வந்து இவருக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் காலபுருஷ தத்துவத்தின் பொது பாதகாதிபதிகள் அப்படின்ற அந்தஸ்தில் வரக்கூடிய அமைப்பில் குரு வந்து உட்கார்றது. புதனும் சுபர் தான். அதாவது கெடுவாரோடு சேராத புதன், தனித்த புதன் சுபர். சந்திரனுடைய பார்வையை குருவனுடைய பார்வையை கிடைக்கக்கூடிய புதன் வந்து தெளிவான சுப தன்மையோடு இருக்கக்கூடிய புதன் தான். புதன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தின் தன்மையை கொண்டது. தனித்த புதன் சுபர். அப்போ சுபருடைய வீட்டில் உட்காரக்கூடிய குருவாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லாப குரு தான். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த பட்டய படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. முதல் வேலை ஏன்னா குருனாலே படிப்பு கொடுத்துருவார். அடுத்து குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார். ஜென்மத்தில் கேது வருது, அது 2வது விஷயம். அதனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய குருவுடைய அமைப்பு அப்படின்றது வந்து குழந்தையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால வந்து 2வது குழந்தை பெறுபவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு அமைப்பை இது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பட்டய கல்வி, உயர்கல்விக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டய கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி தந்தையினுடைய அனுசரணை, தந்தையினுடைய சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தாலும் அது தீர்வதற்கானது தீர்ந்து தனது கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டமே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு இனிமேல் இந்த குருவால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவராக இருப்பான். ஆனாலும் ஒரு 60% நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு, ஒரு 40% வந்து கொஞ்சம் அது அந்த அன்கம்ஃபர்டபுள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த பலனை குறைத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து சுபகிரகம் அப்படின்றது வந்து 11ஆம் இடத்துல இருப்பது வந்து பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக சொல்ல முடியாது. அதில் வந்து ராகு இருந்தால் அள்ளி கொடுத்து விட்ருவார். கட்ட 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 கட்டன்னு மேலே ஏற்றி விட்ருவார். 11ஆம் இடத்துக்கு ராகு வருது அப்படின்னாலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பணபரஸ்தானங்களில் பணத்தை காரகமாக கொண்ட கிரகம் பணபரஸ்தானத்தில் உட்கார்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருசாக வந்து லாபத்தை ஈட்டி தருமானா கண்டிப்பாக பொருளாதார ரீதியில் லாபத்தை ஈட்டி தர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி படிப்பறிவு, சமுதாய அறிவு, சமுதாயத்தை உணர்ந்து கொள்ளுதல், சமுதாயத்தை புரிந்து கொள்ளுதல், தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைதல், தொழிலில் வந்து அபிவிருத்தி செய்தல், லாபத்தை பார்க்க முடியாது அபிவிருத்தி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி அந்த குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்களில் விழுகிறது அப்படின்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியது. அதேமாதிரி அதுக்குள்ளே உங்களுக்கான நிபந்தனைகள், அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகள், சமுதாயம் உங்கள்கிட்ட அணுகக்கூடிய அணுகுமுறை அப்படின்றது பொதுவாகவே வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவன் அல்லது மனைவி, அதே மாதிரி வந்து நட்பு, பகை, நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம், நம்மளை தவிர மற்றது எல்லாமே வந்து 7ஆம் இடமாக வரும். அதாவது உடன்பிறப்பு, தந்தை, தாய்,
தான் பெற்ற குழந்தைகளை தவிர மீதி இருக்கிறது பூராமே 7ஆம் இடம் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடம், நீங்கள் எனக்கு 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறது அப்படின்றதால நல்ல ஒரு அந்யோன்யமான விஷயங்கள், 7ஆம் இடத்தினால் வரக்கூடிய அனுகூல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கார், அதை நம்ம பார்த்துக்கணும், அதை மென்ஷன் பண்ணிடலாம். அப்போ 5ஆம் பார்வையால் உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பான இடமாற்றத்தை தருவார். ஏன்னா ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்றதுனால அந்த கேதுனுடைய அமைப்பு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு இடத்த வச்சு மாட்டி உட்காருப்பா, வேறு இடத்துக்கு போப்பா, அந்த பக்கமாக போ, இந்த பக்கமாக போ. இப்போ இந்த நேரத்தில் வந்து புதுசாக வீடு வாங்கி கட்டினவங்க வந்து குடியேறுவதற்கான வாய்ப்புகள், அதே மாதிரி புது மனைகள் கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சால் அது வந்து நம்ம ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து இந்த இடமாற்றம் அப்படின்றது பணியின் காரணமாக இது வரைக்கும் வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து ஆஃபீஸில் இருந்து எனக்கு வந்து சிரமமாகவே இருக்குது, இனிமேல் வந்து எனக்கு வந்து ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னா ஒருவேளை ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த இடம் வந்து உங்களுக்கு உசிதமான இடமாக இருக்காது, நீங்கள் போய் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டமும் அந்த இடத்துல உண்டு. இடமாற்றம் போனாலும் அந்த இடமாற்றம் ஏற்கனவே இருந்த இடத்துக்கு இது நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே இருந்த இடம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு விழுவதும் அது அந்த அமைப்பை தான் தரும். அதற்கடுத்து வந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை அப்படின்றது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அவருடைய வீட்டை அவரே திருப்பி பார்க்குறார். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்பாவுடைய சொத்து, அதில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி வந்து சமுதாயத்தில் வந்து நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற அமைப்பில் எல்லாம் வந்து இந்த குரு தன் வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு இந்த நேரத்தில் கண்டிப்பாக குழந்தை பேரு காலதாமதம் ஆகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து உடம்பை நல்லா கவனித்து ஒரு செக்கப் பண்ணி நீங்கள் உங்களுடைய குழந்தை பேருக்கு நீங்கள் ஆயத்தமானீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. குருவை பொறுத்த வரைக்கும் எப்போ சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, அப்போ வந்து ரிஷபராசிலிருந்து எப்போ அவர் வந்து மிதுன ராசிக்கு மாறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்வரும் 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியில் வந்து கரெக்டாக டைம் சொல்லி உங்களுக்கு அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லிடலாம். அன்றைக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் வந்து தெளிவாக செய்யணுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இன்றைய குரு பெயர்ச்சியில் 2025 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால் வந்து இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அது தொடர்ச்சியாக நடக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு குருவினால் வரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு 5 8 குடையவன், 8 குடையன் போயிட்டு 8க்கு 4ஆம் இடத்துலையும் 5 குடையன் போயிட்டு நேராக 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து தனது வீட்டை திரும்பி பார்க்குறது அப்படிங்கிறதுனால பெயர் புகழ் அந்தஸ்து படிப்பு ரீதியாக ஒரு நல்ல காரணிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் குரு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனியினுடைய அமைப்பு அப்படின்ற வந்து இது வரைக்கும் கண்டக சனி அல்லது கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. கண்டக சனி தான் பொதுவாக வந்து 2 வார்த்தைகளுமே உபயோகப்படுத்தலாம். கண்டகம்னு சொல்லலாம், கண்டம்னு சொல்லலாம். கண்டச்சனி அப்படின்றது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இது வரைக்கும் வந்து சமுதாயத்தினால் நமக்கு ஒரு புறந்தள்ளிய போக்கு, அதை நம்ம சமுதாயம் வந்து நம்மளை வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து அந்த மனசு வந்து ஏங்கும். என்ன நம்ம எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தாலும் எவ்வளோ மரியாதை கொடுத்தாலும் நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, கட்டின பொண்டாட்டியோட மதிக்க மாட்டேங்கிறா, நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்மளை அடிமை மாதிரி நடத்துகிறாரு. இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து கிடைக்க போகுது. இப்போது இது வந்து இந்த கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதுங்காமல் 8ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு அப்படின்றது இப்போது கண்டசனி அப்படின்னு சொல்கிறது வந்து கூட கொஞ்சம் ஒரு கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் எப்போ சார் மாறுறாரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் முன்னாலேயே மாறிடுறார். வந்து மார்ச் மாதமே 30ஆம் தேதி 25ஆவது வருஷம் மாறிடுறார். அப்போ அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து தனது சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனியினுடைய அதீதமான கெடு பலன்கள் இப்போ மீனராசிக்கு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை குறைச்சிக்குவார், தன்னுடைய காரகத்துவத்தை குறைச்சிக்குவார். ஆனால் அந்த ஆதிபத்திய பலன்களை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ அந்த ஆதிபத்திய பலன்கள் என்ன? அதனுடைய வம்பு வழக்கா இல்லை, ஒரு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் வந்து லாபம் கணிசமாக குறையிறது. அதேமாதிரி வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து எப்போ ஒரு நாள் வந்து ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சாட்சி கையெழுத்தோ போட்டிருப்போம், அது இப்போ வந்து நமக்கு வந்து குறைய வரும். அல்லது எப்போ ஒரு காலத்தில் வந்து கைமாத்தா வாங்கின பணத்துக்கு இப்போ வந்து பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டது வந்து இது வரைக்கும் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போன அந்த அந்த ஒரு மாதிரி போட்டு காமிப்பாங்களே,
இந்த ஷேர் மார்க்கெட்லையெல்லாம் ஒரு இது போய் மேலே ஏறிக்கிட்டே இருக்குமே, அதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டுமா இறங்கும் அப்படின்னா, யார் யார் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்கீங்களோ உங்களுடைய தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதேமாதிரி வந்து ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கடுமையான சனியாகவும் இருக்கும். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் கூட வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான இடம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனிக்கு வந்து அது சாதகம் அல்லாத இடமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சாதகமான இடம் தான், நல்ல இடம் தான். இருந்தாலும் 8க்குடைய பண்பு அப்படின்றது வந்து அது கண்டிப்பாக எடுத்து பேசும்ல. அதாவது வந்து ஆயுள் பங்கம் அப்படின்றது இருக்காதே ஒழிய ஆயுள் பங்கத்துக்கு இணையான கெடு பலன்களை சனி தர மறுப்பது கிடையாது. அப்போ 8க்குடைய வீட்டில் 8ல் போய் அவர் போய் உட்காரும் பொழுது ஆயுள் பங்கத்தை தவிர மான அவமானம், அதான் என்றைக்கோ செஞ்ச வினைகள் வித்துக்கள் எல்லாம் இன்றைக்கி வினையாக வந்து அப்படியே வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கும். அது வந்து நமக்கு கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும், அது மனக்கிளேசத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்பை அதிகமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து சிம்மராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் தனது வாழ்க்கை துணையை கொஞ்சம் கவனிப்போடு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய கவனிப்போடு பார்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து அது மனக்கசப்புகளையும் மன சங்கடங்களையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வந்து சேரும் அப்படின்றது வந்து எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அதனால் இந்த சனியின் அமைப்பு அப்படின்றது வந்து 8ஆம் இடத்திற்கு வருவது அப்படின்றது வந்து 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியினுடைய நோக்கம் வேற, அது இன்னும் கொடூரமாக இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துக்கு இப்போ வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு வந்து ஆயுள் பங்கம் கிடையாது, அதில் வந்து ப்ராப்பராக சொல்லிடலாம். ஆனால் இந்த கண்டச்சனியை காட்டிலும் வந்து அதிகமாக வந்து பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா, கண்டச்சனியில் வந்து நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கணவன் மனைவியினுடைய அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் சமுதாயத்தினுடைய அமைப்பு சில நேரங்களில் வந்து சாதகம் அல்லாமல் இருக்கும். அல்லது சமுதாய அமைப்பு வந்து நல்லா இருந்தது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். இது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு நேரக்கூடிய தசாபுக்திகளின் அமைப்பில். இப்போ 8ஆம் இடம் வரக்கூடிய சனி அப்படின்றது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அந்த குடும்ப தகராறை உருவாக்கும். அதே மாதிரி பொருளாதார சிக்கலை உருவாக்கும். 2ஆம் இடத்தை பார்ப்பார் நேர் 7ஆம் பார்வையால், அப்போ பொருளாதார சிக்கலை உருவாக்கும். அப்போ எங்கெங்கே எப்பப்போ நம்ம வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டோம், சாட்சி கையெழுத்து போட்டோம், இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. எல்லாம் ஃபுல்லாக எடுத்து இன்றைக்கு நேராக உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் சொன்னார், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, இவர் தான் சொன்னார், சொன்னவரை புடி, வாங்கினவனை விட்டுரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் மார்ச்சுக்கு பின்னால் இந்த வேலைகளெல்லாம் நடக்கும். அதனால் யாராவது வந்து சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்களோ அவங்ககிட்டருந்து வாங்கி பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு வழியை பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வக்கீல் வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அமீனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து அந்த உயரமான இடங்களில் வந்து வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், தீயணைப்பு படையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த லேடரில் ஏறுறது, ஈவன் சாதாரணமாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுல வந்து ஏணியில் ஏறுறது, ஸ்டேரில் ஏறுறது, அதேமாதிரி வந்து உள்ளே இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் வந்து ஏதாவது கிரானைட் போட்ட படிக்கட்டுகளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்து ஏறணும், வழுக்கி விட்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அப்போ பாத்ரூமில் வழுக்கி விட்டு கீழே விழுவாங்க. லேசாக ஸ்டூல் எடுத்து வச்சு நான் இந்த பல்பை மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஏறினவங்க டக்குன்னு ஸ்டூல் மடக்கி விட்டு கீழே விழுந்து கூட கால் உடையிறதுக்கு இடுப்பு இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக சொல்லணும் இருக்குது. அதனால் சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வந்து அதை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்கள விட்டுக்கிட்டோம்னா அடுத்தவங்க விட்டு எலக்ட்ரீஷியனை பல்பு போச்சா எலக்ட்ரீஷியனை விட்டு மாட்டுங்க, ஏதாவது பைப் அடிச்சுச்சா ப்ளம்பரை விட்டு மாட்டுங்க, மேலே ஏதாவது வந்து ஏதாவது ஜல்லி கூரைகிற ஏதாவது பேர்ந்துருது அப்படின்னு நாம போய் ரிஸ்க் எடுத்து பார்க்காம அதற்கான ஆளுகளை விட்டுருங்க, கொத்தனாரை விட்டு ரெடி பண்ணிங்க. அதனால் நம்ம போய் அதை பார்க்கணும், நம்மளால் முடியாதா அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை வந்து நம்ம உருவாக்காமல் அடுத்தவங்களை விட்டு பார்த்துட்டு 10 ரூபா செலவு அதிகமானால் பரவாயில்ல. ஏன்னா இது பொருளாதாரத்துக்கு எடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த சனி 8ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. அதனால் வந்து பொருளாதாரம் போனால் போயிட்டு போகுது, நம்ம உடம்புக்கு எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, அதனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 7ஆம் இடத்துக்கு தான் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு விழுகிறது பூராமே, இது மேலே சொன்னது பூராமே நடக்கும். அவருடைய 3ஆம் பார்வை அப்படின்றது வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு விழுகிறது, 10ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படிங்கிறது வந்து தொழிலில் வந்து கவனம். நம்ம ஏற்கனவே முதலே சொல்லியாச்சு. ஆனால் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் அபிவிருத்தி மட்டும் நடக்கும், தொழிலில் லாபத்தை எதிர்பார்ப்பது மிக கடினம். அதேமாரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வருமானம் அப்படின்றது வந்து எப்பாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கி போடக்கூடிய கொள்முதல் வந்து எப்பாவது ஒரு தடவை விற்று உங்களுக்கு
ஒரு லாபத்தை கண்டிப்பாக தரும். அது வந்து அந்த கடைசியில் வரும். இந்த அஷ்டம சனி முடியும் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஆனால் முதலிருந்து தராது. அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு காலகட்டம். அதே மாதிரி வந்து முதலே சொன்ன மாதிரி தான், ஏதாவது இடமாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக போய்க்கலாம். போகும்போதும் வந்து அந்த இடத்த வந்து சகிச்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கொடுக்குமே ஒழிய, போன உடனே வந்து உங்களுக்கு இங்கேருந்து அங்கே போன உடனே உங்களுக்கு ரிலீஃபபிள் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு இது பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த தொழிலில் வந்து உங்களை உட்கார வச்சு ஓரளவுக்கு தெளிவாக பார்க்கும். அதே மாதிரி மீண்டும் 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு விழுகிறது அப்படின்றது வந்து குருவினால் வரக்கூடிய நல்ல பலன்களை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தக்கூடிய சனியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் ஒன்று தான் இங்கே தெளிவான முறையில் எடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து உங்களுடைய மூளை செலவை செய்யப்பட வேண்டும். உங்களால் மற்றவங்களால் செலவு செஞ்சீங்கன்னா அது வந்து இழுச்சாத்தனம் வாய்ப்பு போயிடும். உங்களுக்கு நீங்களே செலவு பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே நீங்கள் வந்து தெளிவான முறையில் வந்து தியான முறை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அழகாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ராகு கேதுக்கள், ஜென்மத்துக்கு வரக்கூடிய கேது, நீ யார், உன்னை பற்றிய கருத்து என்ன, உன்னுடைய அளவுகோல் என்ன, நீ எதுவரை உயர்ந்துள்ளாய், உன்னுடைய மதிப்பு எது வரைக்கும் பாயுது, நீ யார் யாரால் மதிக்கப்படுற அவமதிக்கப்படுற, இதையெல்லாம் சொல்கிறவங்க ராகு. தெளிவாக சொல்லுவோம். கேது தெளிவாக சொல்லுவான். தன்னை தானே அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ஜென்மத்துக்கு வந்து உட்கார்றது அப்படின்றது பொதுவாக கேதுவுக்கும் சூரியனுக்கும் பெருசாக வந்து நம்ம மோதல் அதிகமாக இருக்காது. அதாவது வந்து கிரகங்களில் வந்து இது ஒன்று வருது. அதனால் சந்திரனை முழுமையாக பீடிக்கக்கூடிய கிரகன்றது தான் கேது. சூரியனை முழுமையாக பீடிக்காது. அதனால் வந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடியது அதனுடைய நட்சத்திரத்தை அங்கே வச்சுருக்காரு. அதனால் அவர் உள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக வந்து பாதிப்பை தரமாட்டார். அதனால் மெடிடேஷன் அப்படின்றது வந்து இந்த 5ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வைக்கும் ராசிக்கு வரக்கூடிய கேதுனுடைய அமைப்பிற்கும் அதாவது தன்னைத்தானே பழுது பார்த்து கொள்ளுதல், தன்னைத்தானே தன்வயப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த மெடிடேஷன் மூலமாக தான். ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் ஒன்று காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், காவல் தெய்வம், காக்கும் தெய்வம் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கோங்க. அந்த மனசில் நினச்சிட்டு அதனுடைய மந்திரத்தை சொல்லி ஒரு 108 உரு அப்படியே மெதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் உங்களால் மெடிடேஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். சார் என்னால் மெடிடேஷன் பண்ண முடியறதில்ல, நான் உட்காந்தா பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் போடுறது கேட்குது, இங்கே வந்து ஆரன் சத்தம் கேட்குது, வண்டி. டோன்ட் வரி. எப்போவுமே தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது நம்ம உட்காரக்கூடிய சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துக்குள்ளே 1000 நடந்துட்டு இருக்கும். என்னை சுற்றியுமே பல பேர் எல்லாமே பேசிகிட்டே இருக்காங்க. அவர் ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கார், இவர் ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. நான் என்ன செஞ்சுட்ருக்கேன், நான் உங்களுக்கு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் தியானம். இந்த தியானம் அப்படின்றது வந்து தன்னை உணர்தல், தனக்குள் பயணித்தல். அந்த தனக்குள் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாலே கிரகங்களுடைய கெடுபலன்கள் நமக்கு கிட்ட வரவே வராது. அதனால் வந்து தைரியமாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வீட்டு தெய்வம் இதில் யாரோ ஒருத்தரை வந்து நினச்சிக்கங்க. அல்லது பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன், பெருமாள், கணபதி, முருகன் இவங்களுடைய நாமாவழி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு எது மனசுக்கு படுதோ அதை சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அமைதியாக உட்காந்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி போயிடும். இந்த யோசனை தெளிவாக வரும். அடுத்து அந்த நாள் முழுவதும் தெளிவான நாளாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கேதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு ரொம்ப 7ஆம் இடத்துல இருக்கார். கண்டக ராகு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சனி இருந்தால் கண்டக சனி, ராகு இருந்தால் கண்டக ராகு இல்லையா? 7ஆம் இடத்துல பொதுவாக ராகு வரும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா 7ஆம் இடத்தை பிரம்மாண்டமாக காமிக்கும். எல்லாத்தையும் நல்லவங்களாகவே காமிக்கும். அப்போ இவனை பார்த்து நம்ம தப்புன்னு சொல்லிட்டோமே, இவரை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போட்டோமே, இவரெல்லாமா மனிதர், யாரை நினைக்கிறீங்களோ அப்படி அவன் தான் ஆப்பு வைப்பான், கணக்காக வைப்பான். அதை வந்து நம்ம ரொம்ப யோசித்து நம்ம எடுத்துக்கணும். ஈவன் நம்ம வீட்டில் கணவனோ அல்லது மனைவியோ அவங்க கூடவே வந்து இப்போதைக்கு பேசுனாங்கன்னா கூட கொஞ்சம் அதாவது வந்து எப்போவுமே சராசரிக்கு மாறி பேசுகிறாங்க அப்படின்னா எங்கேயோ என்னமோ நடக்குது நமக்கு அப்படிங்கிற உஷாராயிக்கிறதுக்கு தான் 7ஆம் இடத்துக்கு ராகு வர்றது. எப்போவுமே 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, சமுதாயம், கூட்டாளி, நண்பன், பகைவன், மனைவி, கணவன் இவங்க எல்லாமே வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போது யூஸ்வலாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு. நமக்கு ஒரு ஆள் வந்து டீ வாங்கி தர்றாரு அப்படின்னா எதுக்கு வாங்கி தர்றாரு, எதுக்கு
இவர் வந்து வால் இல்லாமல் ஓடுது, எலி சும்மா ஓடாது இல்லையா, அது மாதிரி ஏன் நமக்கு டீ வாங்கி தர்றாரு அப்படிங்கிறத யோசிக்க சொல்கிறவன் வந்து கேது. எப்போவுமே மார்க்கெட்டிங் வந்து ராகு செய்யக்கூடிய கெடு செயல்களை, சட்டத்துக்கு புறம்பான செயல்களை எல்லாமே கேது வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த கேது வந்து நம்ம பலப்படுத்திட்டோம்னா, வளப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகுவால் வரக்கூடிய துர்பலன்களை தவிர்க்கலாம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல யாராவது நமக்கு மாறுதலாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம உஷாராயிடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த ராகு கேதுக்களை ஜெயிக்க முடியும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சமுதாயத்தை மிக மிக பிரம்மாண்டமாக காமிப்பான், பலமாக காமிப்பான், பயங்கரமாக காமிச்சு கடைசியில் கவுத்து விட்டுருவான். அவனை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை யாரும் பார்க்க முடியாது. சனியை கூட ஒரு நேரம் நம்பிடலாம், ராகுவை நம்ப முடியாது. நல்ல ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம்னால அவங்க கேட்க மாட்டாங்க. இவன் என்னடா தேவையில்லாமல் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், இவன் என்ன இதெல்லாம் அவ்வளோவா இப்படியா அப்படின்ற மாதிரியான ஒரு மன ஓட்டங்கள் பாஞ்சிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து வண்டி கீழே வந்ததுக்குனால நம்ம கையோடிறது காலோடி உட்காந்துருக்கும்ல, அந்த மாதிரி யோசித்து செயல்படணும். அப்போ யாராவது நமக்கு வந்து டீ வாங்கி தர்றாங்க, யாராவது வந்து நமக்கு அதாவது கேட்காமையே முன் வந்து உதவுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இந்த மாதிரியான நபர்களை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி எப்போவுமே சமுதாயத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய வேலை என்னவோ அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கிறது 100% நன்மையை தரும். அது இல்லாமல் மற்றவங்களை நம்பணும்னாலும் இந்த நேரத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு கெடுதலான அமைப்பை கொடுப்பார். குரு பார்த்துட்ருக்காரு, குரு பார்த்தாலுமேவும் என்னதான் பார்த்து 10 நேரம் பார்த்து 10 தடவை வந்து நம்ம வந்து புத்திமதி சொன்னாலும் 10ஆவது தடவை அவங்களுடைய சுய ரூபத்தை காண்பிக்க செய்வார்கள். ஏதாவது வந்து அந்த பாம்பு கதையை சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு மலைப்பாம்பு வளர்த்திட்டு இருக்கும், அது அப்படியே பெருசாகிட்டே இருக்கும், ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிடாமையே இருக்கும். அப்போ இது வந்து ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் கேட்க போகும். அவர் சொல்லுவார், அவர் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கதையை சொல்லுவார். அது எதுக்காக வந்து பட்னி இருக்குது தெரியுமா, அது நீங்கள் உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து தயாராகிடுச்சு, அதனால தான் 4 நாள் 5 நாள் பட்னி கிடக்குது. ஏன்னா உங்களை விழுங்கும் பொழுது அதனுடைய வயிறு வந்து பசிச்சுருந்தா தான் உங்களை விழுங்க முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த ராகுனுடைய செயல் நான் பாம்போடு கம்பேர் பண்ணல, அது கதையை கொண்டு வந்து இங்கே கம்பேர் பண்ணுற, வேற ஒன்றும் கிடையாது. கேட்ட உடனே வந்து பாம்பு வந்து ராகு வந்து கருநாகமா சின்னாகமானெல்லாம் கேட்டுக்கூடாது. ராகு அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிரகமே கிடையாது. அதனுடைய இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு பாவத்திற்கும் வரும் பொழுதும் அதை பிரதானப்படுத்தி மிகைப்படுத்தி காண்பித்து மீண்டும் அதை இழகச் செய்யக்கூடியவன், இல்லாமல் செய்யக்கூடியவன் ராகு அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாம்பு கதையை சொல்கிறேன். அது வந்து விழுங்கிறதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றதுனால அதுக்கப்புறமா தான் நம்பி வளர்த்தின பாம்பு, நாமளே வளர்த்தின பாம்பு நம்மளவே முழுங்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு. குரு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சில நேரங்களில் தனது குணரீதியை காண்பிக்க தவற மாட்டார் ராகு. அதனால் வந்து எப்பவுமே இந்த ராகு கேதுக்கள் வந்து பயிற்சியாக வரைக்கும் தன்னிலைப்படுத்திக் கொள்வது மிக நன்மையை தரக்கூடிய அமைப்பு. சரி, இது எல்லாமே வந்து நமக்கு இந்த பரிகாரங்களாகவும் வழிபாடுகளாகவும் என்னென்ன சார் செய்யணும், நமக்கு முதல்ல இடங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார் யார். அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது இடத்து சனி முழுமையாக கெடுதலை கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முழுமையாக கெடுதலை கொடுக்கக்கூடியவர். அப்போ வழிபாடுகள் என்ன செய்யலாம்? கண்டிப்பாக சனி வழிபாடு அப்படின்றது வந்து சாஸ்தா தான். சனிக்கும் ராகுவிற்கும் சாஸ்தா வழிபாடு மிக 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 உயர்வான வழிபாடு. வழிபாட்டில் சாஸ்தா வழிபாட்டில் விட்டது வந்து இந்த சனிக்கும் ராகுவுக்கும் வந்து வேறு வழிபாடு கிடையாது. அதுதான் மிக உயரிய வழிபாடு. சனிக்கிழமைக்கு போய்ட்டு ஐயப்பன் கோயிலில் சாயந்தரம் நேரம் பஜனையில் உட்காந்துட்டாலும் சரி, மெடிடேஷன் உட்காந்துட்டாலும் சரி, நீங்கள் அதை உட்காந்துட்டீங்க அப்படின்னா 8ஆம் இடத்து சனியை கண்டிப்பாக, 7ஆம் இடத்து ராகுவை கண்டிப்பாக ஓரளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வந்து முழுமையாகவே அது கெடுபலன்களை தராதா அப்படின்றதால நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் மிகப்பெரிய கடுமையான கோடை வெயிலுக்கு ஒரு குடை போல், கடுமையான சூறைக்காற்றுக்கு ஒரு தடுப்பு போல் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இந்த கிரகங்களுடைய அமைப்புக்கு நீங்கள் இந்த வழிபாடு அப்படின்றது, இந்த சனியினுடைய வழிபாடு, சப்தமுனின்னு சொல்லுவாங்களே, சப்தமுனிகள் வழிபாடு அப்படின்றது வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கும் நல்ல பலனை தரும், சனியினுடைய 8ஆம் இடத்திற்கும் நல்ல பலனை தரும். இந்த சனியினுடைய அமைப்பு 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுதே நம்ம எங்கே போயிடணும் அப்படின்னா, மயானக்கரையில் வேலை செய்கிற மக்களை பார்க்கணும். முதல்ல அவங்களுக்கு வந்து உணவு, நல்ல ஆகாரம், நீங்கள் சாப்பிட்றதுக்கு மேலே நல்ல ஆகாரம் வாங்கி தரணும்.
நம்ம அவங்களுக்கு தானே வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றது, அதுவும் ஒரு ஜீவன், மனிதன், தன்னை போல சக மனிதன். இதெல்லாம் வந்து சனியினுடைய ரூபம் அப்படியேவும் தத்ரூபமாக இருக்காங்க, வேறு எதுவுமே மாறி இருக்காது. அழகாக சனியினுடைய ரூபத்தை பார்க்கணுன்னா மயானக்கரையில் குழி வெட்டுறவர், கூலி ஆட்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு நீங்கள் வாங்கி தர்றதும், அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றதும், அதே மாதிரி வந்து இந்த காக்கி உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீருடை இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கி தர்றதும். குறிப்பாக கவனிக்கணும், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனியினுடைய வீட்டில் போயிட்டு நீச்சமாகும். அப்போ அந்த சனியினுடைய பரிகாரமாக மக்களுக்கு உதவக்கூடியது இந்த செவ்வாயினுடைய அதி தீவிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து சனியினுடைய வீட்டில் உச்சம், சனி போயிட்டு செவ்வாய் வீட்டில் போயிட்டு நீச்சம். அப்போ வந்து இந்த சனியினுடைய அமைப்பு நமக்கு கெடுதலை தராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த உச்சம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய ஆடை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீருடை, அந்த சீருடையை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு மிலிட்ரிக்கு நம்ம ஒரு 10 செட்டு 15 செட்டு யாரோ ஒரு கேம்ப் மூலமாக வாங்கி தர்றோம், அல்லது வந்து நம்ம ஃபயர் சர்வீஸ்க்கு வாங்கி தர்றோம், அல்லது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வாங்கி தர்றோம், அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவங்க வந்து செக்யூரிட்டி, இவங்க எல்லாமே வந்து இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வர்றவங்க. சனியினுடைய காரகத்துவங்கிறது வந்து முழுமையாக மயானக்கரையில் வேலை செய்கிறவங்க, கிரிமினேஷன் சென்டரில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து மார்ச்சுவரையில் இருக்கக்கூடியவங்க. மேக்ஸிமம் வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த காக்கி தான் போட்டிருக்காங்க, அது வந்து செவ்வாயினுடைய அடையாளமாக வரும். அப்போ தன் வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகத்தினுடைய உடை அப்படின்னு சொல்லக்கூடிய சீருடையை வந்து யார் யாருக்கு நீங்கள் வாங்கி தர்றீங்களோ அதெல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனியினுடைய 8ஆம் பாவத்திற்கானது. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஒரு 4 பேர்த்துக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் யாரோ உங்களால் முடிஞ்சதுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுங்க, இல்லைன்னா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு. அதே மாதிரி வந்து கை கால் ஊனம் உள்ளவங்களுக்கு. இதில் முக்கியமாக உதவக்கூடிய நபர்கள் அப்படின்றது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மை உள்ளவர்கள். அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு கொடுக்க இந்த சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றது வந்து முழுமையாக கெட்டுரும். அதாவது வந்து பாவகத்தினால் வரக்கூடிய காரகத்தினால் வரக்கூடிய காரகத்துவத்தையும் முழுமையாக நீக்கிக்கலாம் அல்லது தப்பிச்சுக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு, உடை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம், இது எல்லாமே வந்து சனியினுடைய அமைப்பை அழகாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். முக்கியமாக சாப்பாடு, அன்னதானம் தான் சனிக்கு வந்து முழுமையாக பரிகாரமாக, வாழ்வியல் பரிகாரமாக ஏற்றுக்கணும். நம்ம வந்து சாஸ்தா வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம், சப்தமுனிகள் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம், எல்லை சாமிகள் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம், கருப்பணசாமி வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம். இதெல்லாமே சனி ராகுக்கு ரெண்டுக்கு ஒரே மாதிரி தான் வரும், வழிபாடும் ஒரே மாதிரி தான் வரும், பரிகாரம் ஒரே மாதிரி தான் வரும். அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தானங்களும் ஒரே மாதிரி வரும், வழிபாடுகளும் ஒரே மாதிரி வரும். அப்போ வந்து முழுமையாக சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உங்களால். இதில் வந்து முழுமையான சனியினுடைய காரகத்துவம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதாவது ஹைவேலெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் நடு ரோட்டில் வந்து அப்படியே மத்தியான வெயிலில் அப்படியே பூசாமல் நின்றுட்டு ஹோட்டல் அப்படின்னு ஒரு கை காமிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அவர் தான் முழுமையான சனியினுடைய காரகத்துவம். அடுத்து வந்து மார்ச்சுரியில் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க பாருங்க, அது வந்து முழுமையான சனியினுடைய காரகத்துவம். அதேமாதிரி மயானக்கரையில் வந்து குழி தோன்றாங்க பாருங்கள், அவங்க வந்து முழுமையான சனியினுடைய காரகத்துவம். அதே மாதிரி வந்து கிரிமினேஷன் சென்டரில் அந்த உள்ள தள்ளுறாங்க பாருங்கள், அவங்க வந்து முழுமையான சனியினுடைய காரகத்துவம். அதே மாதிரி வந்து இங்கே ஹோட்டலில் வந்து நமக்கு இலை எடுத்து சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க வந்து முழுமையான சனியினுடைய காரகத்துவம். இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வர 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 நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லாதவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ண இந்த 8ஆம் இடத்து சனியை கண்டிப்பாக வென்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்தினுடைய ராகுனுடைய அமைப்பையும் அளவாக அவர் கொடுக்கக்கூடிய தீய பலன்களை குறைத்து கொள்ளலாம். அதேமாதிரி கேதுனுடைய அமைப்புக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு. இப்போ இந்த சப்தமுனிகள் வழிபாடே உங்களுக்கு கேதுவில் வந்துடும். அதேமாதிரி வந்து சப்த கன்னியர் வழிபாடு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அந்த வானவில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வானவில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிறதும் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி ஈசான்யம் நோக்கி உங்களுடைய தியானமும்
ஈசான்யம் நோக்கி உங்களுடைய வழிபாடும் இருந்தது அப்படின்னா அதுவும் கேதுவிற்கான முழுமையான வழிபாடு பரிகாரம். அப்போ வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் மோதகம் செஞ்சு அமுது படைச்சு அதை 10 பேர்த்துக்கு நீங்கள் தானமாக கொடுத்து வந்தீங்கனாலும் இந்த கேது நாள் வரக்கூடிய இந்த கெடு பலன்கள் குறையும். அதேமாதிரி குருவுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த 2025 வருஷம் உங்களுக்கு நன்மையான வருஷமாக இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.